வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமான இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுல இன்னைக்கு இங்கிலீஷ்க்கான டே 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போறோம். இதுல வந்து 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நான் புக் இன்டர்னல்ல இருந்தும் புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்தும் கலந்து தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ட்ராப் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இது எல்லாமே உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு கொஸ்டினும் தேடி தேடி எடுத்திருக்கேன். as well as ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஏதாவது இருந்திருந்தாலும் அதையும் நான் கம்பல்சரி இதுல இன்க்ளூட் பண்ணி தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. sea turtles eggs develop at dash male hatchlings are produced and at dash female hatchlings are produced அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து sea turtles உடைய எக் வந்து மேல் hatchlings-ஆ இருந்தா எத்தனை டிகிரி டெம்பரேச்சர்ல வரும்னா 27 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 28 டிகிரி செல்சியஸ்ல. அதுவே ஃபீமேல் hatchlings-ஆ இருந்தா எத்தனை டிகிரி செல்சியஸ்லனா 30 டிகிரி செல்சியஸ்ல தான் அந்த முட்டை வந்துட்டு இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சினானிம் பார்க்க போறோம். சினானிம்ல டீகேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்கன்னா பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். 10 வருடங்களை ஒவ்வொரு 10 வருடங்களையும் ஒரு டிகேட் 2 டிகேட் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம், டீகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னா சேம் என்ன சொல்றது, சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனா மீனிங் ஸ்பெல்லிங் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப பாருங்க, sea turtles live their dash life in the sea அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஹோல். இதுக்கு மீனிங் தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா போடலாம். இந்த ஹோல்னா ஓட்டை அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோல்னா என்ன, வாழ்நாள் அப்படின்னு, முழுவதும் இல்ல முழுமையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த ஆமைகள் வந்துட்டு அவங்களோட லைஃப முழுமையா கடல்ல வாழ்றாங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அப்ப எந்த ஹோல் நம்ம சூஸ் பண்ணோம்னா செகண்டா இருக்கு. நெக்ஸ்ட் the friendship is the story between dash அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு யாருக்குமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதை பத்தி இல்லையா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. யாருன்னா ஓவனும் ஜியும். இந்த ஓவன்றது யாருன்னா ஒரு இப்போபொட்டமஸ், குட்டி நீர் யானை அப்படி சொல்லுவாங்க. அண்ட் எம்ஜின்றது என்னன்னா ஒரு வயதான ஆமை. இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியில நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அந்த கேரக்டர் நேம் தான் ஓவன் அண்ட் எம்ஜி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினானிம்ல abundant அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், சரிங்களா. abandoned அப்படின்னா என்னன்னா நம்மள யாருமே கண்டுக்காம விட்டுறது, லெஃப்ட் வித்தவுட் கேர். நெக்ஸ்ட் த டேஷ் இஸ் த ஹோம் டு நியர்லி 325 குளோபலி த்ரெட்டன்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. அதாவது ஃப்ளோரானா உங்களுக்கு தெரியும் இல்லையா, செடி கொடி மரம் வகைகளை சொல்லுவோம். ஃபானா அனிமல்ஸ். இப்ப அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கிற இந்த மரம் இல்ல விலங்குகளுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, லிவிங் ஏரியாவா இருக்கிற இடம் தான் எதுன்னு சொல்றாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், சரிங்களா. வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்டத்தட்ட 325 அழியக்கூடிய நிலையில இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபானாக்கு வந்து இடமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்ப இந்த மாடல்ஸ் சூஸ் பண்ற மாதிரி இல்ல கொஸ்டின்ஸை வச்சு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாலே, இதுக்கு நீங்க தமிழ்ல எடுத்தீங்கனாலே உங்களால ஈஸியா ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா. இப்ப நம்ம என்னன்னு கேட்போம், நேத்து எங்க போன அப்படின்னு தானே கேட்போம். அப்ப எங்கே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வேர், சரிங்களா. எங்கே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. நெக்ஸ்ட் சூஸ் த சேம் ரிலேஷன்ஷிப். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ல இதை நம்ம பார்த்திருப்போம். அதாவது இந்த 2 வார்த்தையும் ஒரே மாதிரி வரும், இந்த 2 வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப ரிவர் அப்படின்றது வந்துட்டு என்ன ஆகும்னா ஓடிக்கிட்டே இருக்கும், ஃப்ளோ, சரிங்களா. ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதுதான் மவுண்டெயின்றது அந்த மாதிரி ஃப்ளோ ஆகாம இருக்காது. அப்ப ஸ்டில்னா என்னன்னா ஒரே இடத்துல நிக்கிறது தான் மவுண்டெயின், மலை. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஸ்டில் அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, சில்லிஸ் ஆர் வெரி பாப்புலர் இன் டேஷ் கல்டிவேட்டட் மோர் இன் டேஷ். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்గా ப்ரீவியஸ் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அதாவது சில்லிஸ் மிளகாய் வந்துட்டு எங்க வந்து ரொம்பவுமே பாப்புலர்னா சவுத் அமெரிக்கா. ஏன்னா அங்க இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு
வர ஆரம்பிச்சது இல்லையா, இங்கெல்லாம் நம்ம நட ஆரம்பிச்சோம். ஸோ சவுத் அமெரிக்கால தான் அது ரொம்பவுமே பாப்புலர். தமிழ்நாட்டில் அதை எங்க வந்து நிறைய கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம்ல வந்து சில்லிஸ் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சினானிம் என்னன்னு பாருங்க, ஹவுச். ஹவுச் அப்படின்ற வேர்டுக்கு வந்து அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். நம்மளுக்கு வந்துட்டு பெயின் இருந்ததுன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் என்னன்னு சொல்றாங்க, ஹவுச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு நிறைய கேட்பாங்க. இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ் இஃப், இது வந்து இஸ் த கோட் வேர்ட் ஃபார் ஜனவரி. ஜனவரியை வந்து இந்த கோட் வேர்ட்ல எழுதியிருக்காங்கன்னா அப்போ வாட் இஸ் த கோட் வேர்ட் ஃபார் அக்டோபர். அக்டோபருக்கு என்ன கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ல ரொம்பவுமே ஈஸிங்க. என்னன்னா ஏபிசிடிய லைனா எழுதிக்கிட்டீங்கனாலே இப்ப இதுக்கு அடுத்த வேர்டு என்ன அப்படின்ற லெட்டர் என்ன அப்படின்றத பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இப்ப ஜே அடுத்தது கே, ஏ அடுத்தது பி, என்னுக்கு அப்புறம் ஓ. அந்த மாதிரி அக்டோபருக்கு அடுத்தது என்னன்னா ஓக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் யூ, பிக்கு அப்புறம் பி. இந்த மாதிரி வச்சு நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா இதுதான். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ ஹாஸ் த நிக் நேம் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன்ஸ் விமென் கிரிக்கெட். விமென் கிரிக்கெட்ல டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்தாலி துரைராஜ். இவங்கள தான் வந்துட்டு ஒரு இந்தியன் விமென் கிரிக்கெட்ஸ்ல வந்துட்டு ஒரு டெண்டுல்கர் மாதிரி விளையாடுற ஒரு ஆள் வந்து மித்தாலி துரைராஜ் அப்படின்ற ஒரு நிக் நேம் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த நிக் நேம்ல அவங்களை கூப்பிடுறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றத அவங்களோட இன்டர்வியூல அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மித்தாலி ராஜ் ஸ்டார்டட் டு பிளே த கேம் அட் த ஏஜ் ஆஃப், எந்த ஏஜ்லன்னா அவங்களோட 10 வயசுல இருந்தே அவங்க வந்து கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா, மித்தாலி ராஜ் வந்துட்டு அவங்களோட 10 வயசுல இருந்தே விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் சினானிம்ல பேஷன். பேஷன்னா என்னன்னா டிசைர். இப்ப நம்மளோட பேஷன் இருக்கு இல்லையா, நம்ம எப்படியாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆயிடணும் அப்படின்றது. அப்ப அது என்னது, நம்மளோட டிசைர். ஓகேங்களா, அதுதான் பேஷன்னா டிசையர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியா ஹாஸ் ஒன் ஆல் 6 விமென்ஸ் கபடி வேர்ல்டு கப் பிளேடு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதாவது கிட்டத்தட்ட தொடர்ந்து 6 விமென் கபடி வேர்ல்டு கப், சரிங்களா, வேர்ல்டு கப் வந்து இந்தியா வின் பண்ணிருக்கு. அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012 இருந்து 2017. அடுத்து பாருங்க, உஷா ராணி. இவங்க வந்து ஒரு ஃபேமஸான கபடி சாம்பியன், கர்நாடகாவை சார்ந்தவங்க. சரிங்களா, யூஸ்டு டு டேஷ் ஃபார் அ டெய்லி லிவிங் அப்படின்னா அதாவது அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்றதுனால அவங்க வந்து பிராக்டிஸ் டைம் தவிர மீதி டைம்ல அவங்களுடைய லைஃப்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா செல்ஃப் ஃபிளவர்ஸ், இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வித்துதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க நகர்த்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கபடி மூலியமா அவங்க நிறைய வின் பண்ணி அதன் மூலியமா கர்நாடகால வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு கர்நாடகா என்ன சொல்ற கவர்மெண்டே வந்து தந்திருக்காங்க. ஓகேங்களா, இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஒர்க்ல இருந்தாலுமே இன்னமுமே கபடி மேட்ச்ல எல்லாத்துலயுமே அவங்க பங்கு பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அவங்களோட டெய்லி லிவிங்காக அவங்க வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் வித்து தான் அவங்களோட டெய்லி லிவிங்க அவங்க பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் யாருன்னா கோபிச்சந்த் அப்படின்றவர் யாருன்னா PV சிந்து இருக்காங்க இல்லையா, பேட்மிண்டன் பிளேயர். அவங்களுடைய கோச் தான் யாருன்னா கோபிச்சந்த். அவர் என்ன சொல்றாருன்னா, மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் இன் சிந்துஸ் கேம் இஸ் ஹர் ஆட்டிடியூட் அண்ட் டேஷ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. கிட்டத்தட்ட 5-6 தடவை கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தாங்க இது. அதாவது PV சிந்துவோடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கோச் சொன்னது நெவர் சே டை ஸ்பிரிட். நெவர் சே டைனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுனால அதை விட்டுட்டு போவாம திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் சிந்துவோட ஆட்டிடியூட், PV சிந்துவோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றதுன்னா அவங்களுடைய கோச்சான கோபிச்சந்த் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, PV சிந்து அவார்டட் அர்ஜுனா அவார்ட் இன் த இயர் 2013. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 அவார்ட் வாங்கியிருப்பாங்க. அது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துட்டு இப்ப இந்த அவார்டை எங்க எப்ப வாங்கினாங்க, இப்ப பத்மஸ்ரீ எப்ப வாங்கினாங்க, ராஜு கேல் ரத்னா அவார்டு எப்ப வாங்கினாங்க, அந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுல அர்ஜுனா அவார்டு இவங்க எப்ப வாங்கினாங்கன்னா 2013ல. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆண்டனம். ஆண்டனிம்னா உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட். வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் டேஷ் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பிராக்கெட்ல சக்சஸ் கொடுத்தாங்களா, சக்சஸ் உடைய ஆப்போசிட் என்னன்னா ஃபெயிலியர். ஓகேங்களா, ஃபெயிலியர்.
நெக்ஸ்ட் டேஷ் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். ஒரு நவுன்னா என்னன்றத நேத்தே நான் கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஒரு பெயர் சொல்ல அதை இன்னுமே டீட்டெயிலா சொல்றதுக்காக வரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? டெஃபினிஷன்ஸ் எல்லாமே முக்கியங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் போக போக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் டஃபா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு நவுனை பத்தி இன்னுமே அதிகமா சொல்றதுக்காக வருது அப்படின்னா அதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து சீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு நவுனா. அதுக்கு வந்து முன்னாடி நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்மைலிங் சீதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது யாரை பத்தி கொடுத்தது? ஸ்மைலிங் கேர்ள் அப்படின்றது யாரை குறிப்பிடுது? சீதாவை குறிப்பிடுது இல்லையா? அப்ப அந்த பெயர் சொல்ல இன்னமுமே மிகைப்படுத்தி கூறுறதுக்காக வரதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, when two or more adjectives together then they appear in the following order. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த மாதிரி கொடுக்காம அவங்க வந்து ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டு அதை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 கூட வரலாம். அப்ப அந்த மாதிரி வந்ததுன்னா எந்த ஆர்டர்ல அதை அரேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் குவாலிட்டி. குவான்டிட்டின்னா தெரியல 1, 2, 3 அந்த மாதிரி. அடுத்து அதோடைய குவாலிட்டி இல்லைன்னா அதோடைய அதை வந்து நம்ம ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, அது பாக்கிறதுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கா, நம்மளோட ஒப்பீனியன் ரெண்டாவதா வரும். அடுத்து என்னன்னா அதோடைய சைஸ், அது வந்து எப்படி இருக்கு, ரெக்டாங்குலரா, சர்க்குலரா, ஸ்கொயரா அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இல்ல ஸ்மாலா, பிக்கா, சோ அந்த சைஸ். அடுத்து என்னன்னா ஏஜ், ஒருவேளை ஏஜ் பத்தி குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஏஜ். அடுத்து லாஸ்டா தான் நம்மளுக்கு கலர் வரும். சோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அட்ஜெக்டிவா ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா டைனி அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு 4 வேர்டு கொடுத்துட்டு இதுல 1 மட்டும் தவறு. அதாவது டைனிக்கான மீனிங் வந்து இதுல 1த்துல மட்டும் இருக்காது. இப்போ டைனினா என்னது? சின்னதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்மால், லிட்டில், புனி இது எல்லாமே சின்னதுன்னு அர்த்தம். இப்போ எனார்மஸ் அப்படின்னா என்னது? நிறையன்னு அர்த்தம். அப்ப இந்த டைனிக்கு ஆப்போசிட் என்னது? எனார்மஸ். அதனால இந்த வேர்டு மட்டும் நம்மளுக்கு ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட், ஹூ இஸ் கால்ட் அஸ் த போயட் ஆஃப் த பீப்புள். இது வந்து இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இந்த போயட் ஆஃப் த பீப்புள்னு கேட்பாங்க, இல்ல பீப்புள்ஸ் போயட்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமாவும் அதை கேட்பாங்க. யாரை நம்ம வந்து போயட் ஆஃப் த பீப்புள்னு சொல்றோம்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நெக்ஸ்ட், போயட்டிக் அப்ரிவேஷன் ஃபார் ஓவர் இஸ் OVER. இதுக்கு வந்து போயட்டிக் அப்ரிவேஷன் என்னன்னா அப்போஸ்ட்ரோஃபி RE. இதுதான் வந்து ஒரு போயட்டிக் அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. டேஷ் இஸ் a shortened form of a word or group of words with omitted letters often replaced and written by an apostrophe. ஒரு apostrophe போட்டு நம்ம எழுதுறோம் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கான்ட்ராக்ஷன் சொல்றோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. குட் நாட் அப்படின்றத சொல்லும் போது குட் நாட்னு சொல்றோம். ஆனா எழுதும்போது ஷார்ட் ஹேண்ட்ல எப்படி எழுதுவோம்னா இப்படி போட்டு எண்ணுக்கு மேல இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டு டீன்னு எழுதுவோம் இல்லையா. இதுதான் என்னன்னா கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது இங்க ஓ எடுத்துட்டோம், அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக மேல நம்ம என்ன ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போடுறோம். இதுதான் கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட் சினானிம்ல பாருங்க, ஸ்வேயிங் அப்படின்னா என்னன்னா மூவிங் ஸ்லோலி ஆர் ரித்தமிக்கலி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இந்த நீல்கிரி ரயில்வே வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன். எந்த வருஷத்துல நீல்கிரி ரயில்வே வந்து பில்ட் பண்றாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் 1908ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். த ட்ரெயின் டிராவல்ஸ் த்ரூ எத்தனை செர்பன்டைன் கேவ்ஸ், எத்தனை டனல்ஸ், எத்தனை பிரிட்ஜஸ்ன்னு கேட்குறாங்க. 208 செர்பன்டைன் கவுஸ், 16 டனல்ஸ் அண்ட் 250 பிரிட்ஜஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்గా பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சிலபிஃபிகேஷன்ல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வரும். அதுல ஒரு டைப் தான் இது. ஒரு வேர்டை கொடுத்துட்டு அது எத்தனை சிலபிள்ஸ்ன்னு கேட்பாங்க. இப்ப வாட்டர் அப்படின்றது வாட்டர் 2ஆ பிரிக்கும். அப்ப இது வந்து ஒரு 2 syllable வேர்ட். சம்டைம்ஸ் இது 2 syllable நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டை சிலபிக் வேர்ட். 1னா மோனோ, 2னா டை, 3னா ட்ரை அந்த மாதிரி சொல்லுவோம், 4னா டெட்ரா. ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ 2 syllables தான் டைசிலபிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், செஞ்சுரிஸ் ஆகோ உதகமண்டலம். இப்போ நம்ம ஊட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இட் வாஸ் கால்டு ஒத்தைக்கல் மண்டு. சரிங்களா? உதகமண்டலம்க்கு நம்மளுக்கு வந்து பழைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தைக்கல் மண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அதுக்கான ரிப்ளையை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.